அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. தராவீஹ் என்ற பெயரில் ஒரு தொழுகை உண்டா? இந்த சந்தேகத்திற்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரை கடமையான தொழுகைகள், உபரியான தொழுகைகள் என்று நமக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் கடமையான தொழுகைகள் எவை எவை, அவற்றிற்குரிய பெயர்கள் என்னென்ன, அவற்றை தொழ வேண்டிய அளவுகள், அதை தொழுவதற்கான நேரம் ஆகியவை விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று சுன்னத்தான தொழுகைகளை பற்றி கூறக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதன் பெயர், அதற்கான நேரம், அதன் அளவு ஆகியவற்றை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த வரிசையில் தராவீஹ் என்ற ஒரு தொழுகையின் பெயரோ அளவோ நேரமோ திருக்குரானுடைய எந்த ஒரு வசனத்திலோ அல்லது ஆதாரபூர்வமான எந்த ஒரு நபி மொழியிலோ குறிப்பிடப்படவே இல்லை. அப்படி இருக்க இவர்கள் ஏன் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்ற கேள்வி வருகிறது. அன்பானவர்களே, அதற்கான விளக்கத்தையும் பதிலையும் அவர்கள்தான் சொல்ல வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், தராவீஹ் என்ற வார்த்தையில் ஒரு வணக்க வழிபாட்டை அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லுவதற்கே வாய்ப்பில்லை என்பதற்கு அந்த பெயரே ஆதாரமாக இருக்கிறது. தராவீஹ் என்பது தர்வீஹத்தன் என்ற வார்த்தையிலிருந்து வந்த சொல். அதாவது ராஹத், ரிலாக்ஸ்ட், ஓய்வெடுத்தல், இளைப்பாறுதல் என்கிற கருத்தை தரக்கூடிய வார்த்தையாகவே அது அமைந்திருக்கிறது. வணக்க வழிபாடு என்பது ஒரு செயல். அதை ஓய்வெடுத்தல் என்ற பெயரால் அடையாளப்படுத்தினால் அறிவுக்கு பொருத்தமில்லாததாக ஆகிவிடும். அல்லாஹ் அறிவுபூர்வமான மார்க்கமாக இஸ்லாத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். அதற்குரிய அறிவின் வழிகாட்டியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வழங்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு அறிவுக்கு பொருந்தாத, பெயரோடு சம்பந்தம் இல்லாத, குர்ஆனிலோ ஹதீஸிலோ வழிகாட்டப்படாத ஒரு செயலை மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்வது சரியான நடைமுறை அல்ல என்பதே இதற்கான தெளிவு. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.